ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சோலைப்பந்தெருவில் ராஜேந்திரபேட்டை விஸ்வநாத காலனியில் எழுந்தருளி அருள்வாழ்த்து வரும் விஷாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவில் 6 சைவர்களுக்கு சொந்தமான திருக்கோவில். தென் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற திருக்கோவில். தஞ்சாவூர் சேர்ந்து வந்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரம் முதல் சிவன் கோவில் இதுதான். ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்குது. இந்த கோவில் விசேஷம் என்னென்னா, யாழியில் விநாயகர் இருக்கார். யாழியில் ரொம்ப ரேர், எங்கேயும் அந்தளவுக்கு யாழியில் விநாயகர் பார்க்க முடியாது. அது நர்த்தனத்தில் இருக்கார். ஒரு காலை மடச்சி தூக்கிண்டு ஒரு காலில் நின்று பார்த்துட்டு இருக்கார். சுவாமி கிழக்க மேற்க பார்த்துருக்கார். அம்பாள் தெற்க பார்த்துருக்கார். அது ஒரு விசேஷமான ஸ்தலம். அதுமாரி இந்த கோவிலில் அன்னபூர்ணி அம்பாள் இருக்கா, சரஸ்வதி அம்பாள் இருக்கா. சரஸ்வதி அம்பாள் எங்கே போனாலும் வீணையோடு இருப்பா. இந்த கோவில் அபயகரங்கள் இருக்கா. அது ஒரு பெரிய விசேஷமான ஸ்தலம். காவேரி அம்பாள் தனியாக இருக்கா. முருகர் படை வீரர்களோட இந்த கோவிலில் எழுந்தருளி பக்தர்களுக்கெல்லாம் அருங்காட்சி அளிக்கிறார். ஆவணி மாதம் மூலா நட்சத்திரத்தில் இந்த கோவிலில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிட்டுக்கு மண் சுழற்சி நிகழ்ச்சி நடக்கும். இப்போ ஒரு சமீப காலமாக நடக்கலை. இந்த கோயில் அது உண்டு. அதேமாரி ஆடி மாதம் கடைசி ஞாயிறு காவேரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி 6 சைவர்களும் பூஜை பண்ணுறது இந்த கோயிலோட வழக்கம். விசேஷமான ஸ்தலம் இது. அனைவரும் வாருங்க, இறைவன் அருள் பெறுங்க. நன்றி. இந்த கோவில் கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரத்தோட காட்சியளிக்குது. இந்த ராஜகோபுரத்துக்கு எதிர்ப்புறத்தில் விநாயகர் சன்னதிக்கு அருகாமலேயே அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னா இணைந்தது போல காட்சியளிக்கிறது இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பான அம்சம். கோவிலோட உட்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, விநாயகர், சப்தவிட ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய 7 லிங்கங்களும் இந்த கோவிலில் காணப்படுறது இன்னொரு தனித்துவமான சிறப்பு. அது மட்டும் இல்லாம இங்க முருகர் வீரபாகும் மற்றும் படை தளபதிகளோட காட்சி அளிக்கிறது இந்த தலத்துல இன்னொரு தனி சிறப்பு. இந்த தலத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்னபூரணி அம்மனை நம்ம வழிபாடு பண்ணோம்னா காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியம் நமக்கு கிடைக்குங்கிறது இந்த கோவில் ஐதீகம். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி இந்த கோவிலில் வீணை இல்லாமல் அபயகஸ்தத்தோட காட்சி அளிக்கிறது இன்னொரு தனித்துவமான சிறப்பு. அதாவது அபயகஸ்தம்ங்கிறது காமிச்சு பயப்பட வேணாம், நான் இருக்கிறேங்கிற மாதிரி சரஸ்வதி தேவி இந்த கோவிலில் காட்சி அளிக்கிறாங்க. பொதுவாக மற்ற கோவிலில் சரஸ்வதி தேவி சின்முத்திரையோட காட்சி அளிப்பாங்க. இந்த கோவிலில் அபயகஸ்தத்தோட காட்சி அளிக்கிறது இன்னொரு தனித்துவமான சிறப்பு. இந்த கோவிலில் காவேரி தாய்க்கு தனியாக சிலை இருக்கிறது இன்னொரு சிறப்பு. வருடந்தோறும் ஆடி மாதம் இந்த காவேரி அம்மனுக்கு காவேரி படித்துறையில் காவேரி அம்மனுக்கும் சப்த கன்னிகளுக்கும் கலசம் வச்சு பூஜை செய்து ஹோமங்கள் செய்து காவேரிக்கு கலசாபிஷேகம் செய்கிறாங்க. இதில் ஒரு அங்கமாக 100கணக்கான தீபங்களை ஏற்றி அதை வாழை மட்டையில் வச்சு காவேரி நீரில் மிதக்க விடுறப்படுற நிகழ்ச்சியும் இந்த கோவிலில் நடக்குது. இந்த கோவிலோட தல விருட்சம் வில்வ மரம். அடுத்ததாக நவகிரக சன்னதிகள் பக்கத்திலேயே பைரவர், சனீஸ்வரன், நால்வரோட சன்னதியும் காணப்படுது. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு அம்சம் நடராஜருக்கும் சிவகாமி அம்மைக்கும் ஒரு அடியில் சிலை இருக்கிறது இன்னொரு தனித்துவமான சிறப்பு. இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய நர்த்தன விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, மகாலட்சுமி மற்றும் காலபைரவரோட சிலைகள்ல யாழியோட கூடிய திருவாச்சியை ஒரு சேர ஒரே கல்லுல வடிவமைச்சிருக்கு இந்த கோவில்ல இன்னொரு தனித்துவமான சிறப்பு. இந்த கோவில் எந்த பிரார்த்தனைக்கெல்லாம் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு குடும்ப பிரச்சனை தீர, விரோதிகள் எதிர்ப்புகள் குறையறதுக்கு வழிபாடு பண்றது இந்த கோவிலில் ஒரு சிறப்பு. அடுத்ததா சரஸ்வதி தேவியிட நல்ல படிப்பு, வேலை வாய்ப்பு, வேலைக்காக இந்த அரசால் நடத்தப்படுற தேர்வு இதெல்லாம் வெற்றி பெறறதுக்கு சரஸ்வதி தேவிக்கு பேனா வாங்கி கொடுத்து தேன்லாம் வாங்கி கொடுத்து நம்ம பிரார்த்தனை பண்றது இன்னொரு சிறப்பு. அடுத்ததாக அரச மரத்தடி விநாயகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வேப்ப மரமும் அரச மரமும் ஒரு சேர இணைந்தது போல இருக்கக்கூடிய அந்த மரத்தை நம்ம 48 நாள் தொடர்ந்து வளம் பிரார்த்தனை பண்ணோம்னா குழந்தை பாக்கியம், திருமண தடை, அப்புறம் விரைவிலேயே திருமணம் நடைபெற இதுக்கெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா விரைவிலேயே நடைபெறுங்கிறது இந்த கோவிலோட ஐதீகம். அடுத்ததா அன்னபூரணி அம்மனுக்கு நம்ம குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள வறுமை, பசி, பட்னி இதெல்லாம் நீங்கிறதுக்கும் வளமான வாழ்வு பெறறதுக்கும் நினைத்த காரியங்கள் கைகூட வியாபாரம் வர்த்தகங்கள்ல வளர்ச்சி மேன்மை அடையறதுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா நற்பலன்கள் கிடைக்குங்கிறது இந்த கோவிலோட ஐதீகம். மீண்டும் இது போல ஒரு கோவிலோட உங்க எல்லாரையும் விரைவிலேயே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.